வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM podcast channel brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். நாள்தோறும் நாயன்மார் கதை கேட்கும் நல் உள்ளங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களுடன் கோமேதகவேல். 63 நாயன்மார்களில் இன்றைக்கி நம்ம சிறப்புலி நாயனார் இவரை பற்றி பார்க்கலாங்க. தற்போது ஆக்கூர் என்று அழைக்கப்பட்டு வரக்கூடிய திரு ஆக்கூர் இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் இருக்குது. இந்த ஆக்கூர் அப்படிங்கிற ஊரில் அந்தனர் மரபிலே தோன்றியவர் தான் இந்த சிறப்புலி நாயனார். இந்த ஆக்கூரில் எழுந்தருளியுள்ள இறைவன் மீது தீராத பற்று கொண்டவர். இவரது வரலாறு ரொம்ப சுருக்கமான வரலாறுங்க. இந்த சின்ன தொண்டை செய்தே அதன் மூலம் இறைவனை அடையலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு உதாரணமாக இந்த நாயனாரது வரலாற்றை சொல்லலாங்க. இவரது அன்றாட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்குதல், இறைவனை வணங்க வரும் அடியார்களுக்கு வேண்டிய வேலைகளை செய்து தருதல், முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அன்னமிடுதல், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஆடைகளை வழங்குதல், அவர்கள் தங்குவதற்கு இடவசதி செய்து தருதல். இதுதாங்க இவருடைய அன்றாட கடமைகள். இப்படி அடியார் என்று அடியார்களுக்கே தொண்டு செய்து நாயன்மார் வரிசையிலும் இடம் பிடிச்சாருங்க இந்த சிறப்புலி நாயனார். இவர் வாழ்ந்த ஆக்கூர் தலத்தில் ஒரு அதிசயத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. இந்த சோழ நாட்டை ஆட்சி செய்த அரசர் ஒருவர் தினமும் இந்த ஆலயத்திலே 1000 பேருக்கு அன்னதானம் செய்வது அப்படின்னு ஒரு விரதத்தை மேற்கொண்டு அதை துவங்குகிறார். தினசரி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி அதன் பிறகு அவர் பசியார வேண்டும் என்ற நியதியோடு இந்த விரதத்தை தொடங்குகிறார். 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தாங்க. ஒரு மனிதனை போதும் என்று மனம் நிறைவடைய செய்வதும் இந்த அன்னம்தாங்க. இந்த விரதப்பணியானது தினசரி மிகச்சிறப்பாக நடக்குது. அதாவது 1000 இலைகள் எண்ணி போடப்பட்டு 1000 நபர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமுது படைக்கும் நிகழ்ச்சி அற்புதமாக நடந்து வருகிறது. அன்னதானத்திலே கலந்து கொண்டு வயிறார விருந்துண்ட அடியார்களும் சோழராஜனை மனமாற வாழ்த்திச் செல்கின்றனர். கடைசியாக நிறைவு நாள், அதாவது 48வது நாள். நிறைவு நாள் என்பதால் மிக விமரிசையாக அன்னதானம் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடாகியது. 1000 இலைகள் எண்ணப்பட்டு பந்தியிலும் இலைகள் பரப்பி உணவு வகைகளும் பரிமாறப்பட்டன. அமுதுண்ண வந்த அடியார்களை எண்ணி பார்க்கும் பொழுது 999 அடியார்கள் மட்டுமே இருந்தனர். ஒரு அடியார் மட்டும் பற்றாக்குறையாகியது. அரசருக்கோ மிகுந்த வருத்தம். இன்னும் ஒரு அடியாருக்கு எங்கே செல்வது? இந்த நாளோ விரதத்தின் நிறைவு நாளாயிற்றே, என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் தடுமாற்றமடைந்தார் அரசர். அறிவலை அன்பர்களே, இந்த வேளையில் சிறப்புலி நாயனாரோ அடியார்களை உணவருந்தச் செய்யுங்கள் என்று கூற அனைத்து அடியார்களும் இலையில் அமர வைக்கப்பட்டனர். என்ன ஆச்சரியம்! அனைத்து இலைகளிலும் அடியார்கள் இருந்தனர். அதாவது ஒரு இலை கூட காலியாக இல்லை. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணவு உண்டு அரசனை ஆசீர்வதித்து வாழ்த்தினர். அரசனின் விரதமும் சரியான முறையில் நிறைவடைந்தது. நண்பர்களே, அடியார்களுள் ஒருவராக, அதாவது 1000ல் ஒருவராக வந்து அரசனின் விருந்தை ஏற்றது சாட்சாத் சிவபெருமான் தான் என்பது நான் சொல்லாமலே தங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி இந்த அன்னமிடும் நிகழ்வு நடந்த ஆக்கூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் இறைவனின் திருநாமம் 1000ல் ஒருவர் என்பதாகும். இந்த பெயராலேயே இறைவன் அழைக்கப்பட்டு வருகிறார். மேலும் தான் தோன்றீஸ்வரர் என்ற திருப்பெயராலும் அழைக்கப்பட்டு வருகிறார். இந்த பெருமைமிகு சிறப்புலி நாயனார் நாள்தோறும் சிவனடியார் தொண்டு செய்து இறைவனை வணங்கி நாயன்மாராக புகழடைந்தார். இந்த சிறப்புலி நாயனாரின் கோயில் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ளது. இவரது குரு பூஜையானது கார்த்திகை மாத பூராட நட்சத்திர நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நல்லது அன்பர்களே, அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கோமேதகவேல். நன்றி, வணக்கம்.